சிங்கப்பெண்ணே சீரியல்ல ஆனந்தி கர்ப்பத்துக்கு அன்பு தான் காரணம்னு மகேஷ் சார் தப்பா நினைச்சுக்கிட்டு அன்பை போட்டு பயங்கரமா அடிக்க போறாரு. ஆனா இத பாத்துக்கிட்டு லலிதா அம்மா சும்மா இருப்பாங்களா? சோ ஆனந்தி பத்தின உண்மைய மகேஷ் சார்ட்ட அந்த இடத்திலேயே போட்டுடைக்க போறாங்க. ஆனந்தி கர்ப்பத்துக்கும் அன்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனந்திய எவனோ ஒருத்தன் கலங்கப்படுத்தி இருக்கான். அதுவும் உன்னோட கம்பெனி சில்வர் ஜூபிலி ஃபங்க்ஷன்ல வச்சுதான் ஆனந்திய எவனோ ஒரு அயோக்கியன் கலங்கப்படுத்தி இருக்கான். அது கூட தெரியாம இங்க வந்து என் புள்ள அன்பு மேல கைய வைக்கிறியான்னு பயங்கரமா லலிதா அம்மா மகேஷ் கிட்ட கோவப்பட போறாங்க. இத கேட்டு மகேஷ் சார் பயங்கரமா சாக்காக போறாரு. ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு எவனோ ஒரு அயோக்கியன் தான் காரணமான்னு, ஆனந்தி கர்ப்பத்துக்கு அன்பு தான் காரணம்னு அன்ப மகேஷ் அவசரப்பட்டு பயங்கரமா போட்டு அடிச்சாரு. ஆனா எப்பயாவது ஒரு நாள் ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் உண்மை அன்புக்கு தெரிய வந்துரும். அப்பதான் இருக்குது அன்பு மகேஷ்ட வாங்கின அடி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பல மடங்கு ஜாஸ்தியா மகேஷுக்கு அன்பு திருப்பி கொடுப்பாரு. அடுத்து கோகிலாக்கா கல்யாணத்துல நடந்த கலாட்டா, சில்வர் ஜூபிலி ஃபங்க்ஷன்ல ஆனந்திக்கு நடந்த கொடுமை எல்லாம் தெரிஞ்சு மகேஷ் கண் கலங்க போறாரு. இப்ப மகேஷ் சாருக்கு ஆனந்தி பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? சோ இனி நடக்க போற அன்பு துளசி நிச்சயதார்த்தத்தை மகேஷ் சாரால தடுத்து நிறுத்திட முடியுமா முடியாதான்னு கமெண்ட் பண்ணுங்க. அன்பு மகேஷ்ட அடி வாங்குற வரைக்கும் ஆனந்தி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. இத பார்க்கும்போது அன்பு மேல ஆனந்திக்கு நிஜமாவே பாசம் இருக்குதான்னே டவுட் வருது.